Good morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in the last class, we have started a human circulatory system. Human circulatory system, அப்படின்னு நம்ம சொல்லும்போது, especially we are going to see about the heart. Human heart தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். And we know that it's a pumping organ, right? So, அது வந்து ஒரு நம்ம blood ஒரு ஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்குமே இது சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அண்ட் வி ஹேவ் சீன் திஸ் இஸ் த ஃப்ரண்ட் சைட் அண்ட் ஆர் ஈவன் எல்எஸ் ஆஃப் ஹார்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அண்ட் அட் த சேம் டைம் திஸ் இஸ் த லேட்டரல் செக்ஷன் ஆஃப் ஹார்ட். ஸோ ஹார்ட்டோட இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதையும் வி ஹேவ் சீன் தட். அண்ட் நவ் வி வில் டிஸ்கஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஐ கேன் see here. Heart is divided into 4 chambers. We know that heartல மொத்தம் வந்து இப்போ before that heart நம்ம பார்க்கும்போதே vertebrates இந்த மாதிரி இருக்கும், invertebrates இந்த மாதிரி இருக்கும். அண்ட் invertebrates animalsக்கு heart இருந்ததுன்னா present ஆகி இருந்ததுன்னா where it will be located, இது எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் if we are having vertebrates நம்ம வந்து we are having ventral side heart, right? நம்மளோட வயிறு பகுதி அந்த சைடு ஃப்ரண்ட்ல தான் ஆக்சுவலி வந்து ஹார்ட் இருக்கும். பட் அதே வந்து நீங்க இன்வெர்டிபிரேட்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட் தே ஆர் ஹேவிங் டார்சல் சைட், அவங்களுக்கு வந்து டார்சல் சைட்ல தான் அந்த ஹார்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ இன்கேஸ் நம்ம வந்து வெர்டிபிரேட்ஸ் நம்ம சொல்லும்போது வி ஹேவ் சி லைக் ஃபிஷ் நம்ம பார்த்தோம், ஆம்ஃபிபியனுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம், அண்ட் ரெப்டைல்ஸ் அண்ட் ஈவன் பேர்ட்ஸ்க்கு நம்ம பார்த்தோம். பேர்ட்ஸ் அண்ட் ஏவிஸ் அண்ட் வெர்டிபிரேட் மேமல்ஸ் போத் ஆர் ஹேவிங் 4 chambered heart. அண்ட் மற்றதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ்க்கு வந்து 2 chamber இருக்கும், அண்ட் ஆம்ஃபிபியனுக்கு 3 chamber, then reptiles also having 3 chamber, but except crocodile இது மட்டும் இந்த கண்டிஷன் மட்டும் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்ல எஸ்பெஷலி ஹியூமன் ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது we are having a 4 chamber, upper 2 small auricles. ஓகே, ஸோ அப்பர்ல இருக்கிறது 2 auricles அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஆர் ஏட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏட்ரியம் அவங்க மீனிங் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏட்ரியம் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் ஹால், ஒரு பெரிய ஹால். நம்ம வீட்டில் எப்படி ஹால் நம்ம வந்து ரொம்ப பெருசா இருக்குமோ அதே மாதிரி இந்த அப்பர் பார்ட் ஆஃப் த ஹார்ட் அதை வந்து ஏட்ரியம் அப்படின்னு சொல்றோம். ஏட்ரியம் அப்படின்னா ஹால், ஒரு பெரிய ரூம் ஸ்பேஸ் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அண்ட் லோவர்ல பாத்தீங்கன்னா 2 large ventricles and it is present either on one side, each side, like left and right. So மேலையும் பாத்தீங்கன்னா ரைட் ஆரிக்கிள் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கிள் அப்படின்னு நம்ம செப்பரேட் பண்ணுவோம். அதே மாதிரி பாட்டம்ல பாத்தீங்கன்னாலும் ரைட் வென்ட்ரிக்கிள் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் சொல்லி நம்ம பிரிப்போம். ஓகே, the wall of the ventricles, ஸோ கீழே இருக்கிற அந்த பார்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க, are thicker than the auricles due to the presence of papillary muscles. ஸோ இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஹார்ட்டோட இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம ஹார்ட் ஸ்ட்ரக்சரை நம்ம காட்டணும், நம்ம பார்க்கணும், பிகாஸ் அப்பதான் நமக்கு புரியும். ஸோ திஸ் இஸ் த வென்ட்ரிக்கிள் வால், ரைட்? ஸோ இந்த பொசிஷன் தான் ஆக்சுவலா வந்து நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா வென்ட்ரிக்கிள் வால். இது வந்து இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்க. யூ கேன் see here, see இந்த பொசிஷன், இந்த இடத்த பாருங்க. இது வந்து திக்கா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் தட் பாப்புலரி மசில். ஏன் வந்து ஆக்சுவலி வந்து கண்டிப்பா நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இல்ல வால்வ் இல்ல வெசல்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எதர் இட் மே பி திக் ஆர் தின். ஸோ திக்கா இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கும், லைக் ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இல்ல அந்த மாதிரி ஏதாவது ரீசன் இருக்கும். பட் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் லைக் அந்த வென்ட்ரிகல்ஸ் கீழே இருக்கிற லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிகல்ஸ் பாத்தீங்கன்னா திக்கா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, ஆரிக்கிளை விட திக்கா இருக்கும். Because of the presence of a papillary muscle, the heart wall is made up of 3 layers. So கண்டிப்பா வந்து ஹார்ட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம பிளட் வெசல்ஸ் நம்ம பார்க்கும்போது பியூரிக்கா, எக்ஸ்டர்னா, தென் இன்டர்னா, மீடியா அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ஹார்ட்டுக்கும் வந்து 3 layers அப்படின்றது இருக்கு. யூ கேன் see that அவுட்டர் வந்து எபிகார்டியம் அப்படின்னுவாங்க. ஓகே, எபி மீன்ஸ் அவுட்டர். எப்பின்னு எந்த இடத்துல நீங்க ஸ்டடி பண்றீங்களோ அதோட மீனிங் வந்து அவுட்டர் தான். ஓகே, கார்டியா மீன்ஸ் ஹார்ட். ஸோ அதனாலதான் வந்து கார்டியாக் மசில்ஸ், கார்டியோ அப்படின்னாலே வந்து ஹார்ட் ரிலேட்டட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கார்டியான்றது சொல்லுவோம். அண்ட் மிடில் பாத்தீங்கன்னா மயோ கார்டியம். ஸோ மிடில் இருக்கிறது மயோனா மிடில் கிடையாது, மயோனா மசில். ஓகே, மயோ மீன்ஸ்
மசில். இந்த மிடில் ரீஜியன்ல என்ன, இந்த மிடில் பார்ட் ஆஃப் த ஹார்ட்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து மசில் தான் வந்து அதிகமா சொல்றாங்க. அண்ட் இன்னர்ல பாத்தீங்கன்னா எண்டோகார்டியம். எண்டோ மீன்ஸ் இன்னர். ஸோ எண்டோகார்டியம் இந்த மாதிரி வந்து 3 டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸா பிரிச்சிருக்காங்க. ஓகே. The space present between the membranes is called pericardial space. ஸோ மெம்பரேன்ஸ்க்கு இடையில வந்து கண்டிப்பா ஒரு ஸ்பேஸ்ன்றது இருக்கும். அப்படியே வந்து அடுத்தடுத்த லேயர்ஸ் அப்படின்றது அதுல வராது. பட் வி ஆர் ஹேவிங் சம் ஸ்பேஸ் தட் இஸ் கால்டு பெரிகார்டியல் ஸ்பேஸ். ஸோ இந்த இடத்துலயும் பார்த்து அந்த பொதுவாகவே ஒவ்வொரு பிளேஸ்ல வரும்போதும் வி ஆர் ஹேவிங் லைக் இப்போ லங்ஸ்ல நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படின்றது ஃபில் ஆகும். பட் ஆனால் இதுல பார்த்தீங்கன்னா இட் கால் இட் ஆஸ் அ பெரிகார்டியல் ஸ்பேஸ் அண்ட் இஸ் ஃபில்டு வித் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். எப்படி லங்ஸ்ல நம்ம ப்ளூரல் ஃப்ளூயிட் ஃபில் ஆகுமோ அதே மாதிரி இந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணக்கூடிய அந்த ஃப்ளூயிட் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியல் ஃப்ளூயிட். ஓகே. And now we can see that the two auricles are separated by, so auricles na நம்ம என்ன சொன்னோம், டாப் மோஸ்ட் anterior sideல இருக்கிறது, இதுதான் நம்ம auricles னு சொல்லிருந்தோம், right? You can see here. So this is the auricle. நம்ம இந்த இதுலயே நம்ம பார்க்கலாம். This is the auricle. Okay, இது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு. ஆக்சுவலி இது சைஸ் வந்து இது சின்னதா இருக்காது. பட் சாரி, இந்த இடத்துல. So this one. So this is the right atrium and this is the left atrium, and nothing but right and left auricles அப்படி நம்ம சொல்லலாம். You can see here. So are separated by a interauricular septum. செப்டம்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு ரூமையும் இன்னொரு ரூமையும் நம்ம செப்பரேட் பண்றது என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா செப்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி நடுவுல ஒரு செவுரு இருக்கும்ல. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா செப்டம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, இட் இஸ் கால் செப்டம். இன்டர் ஆரிகுலர், இந்த ரெண்டுத்துக்கு இன் பிட்வீன்ல இருக்கு, அதனாலதான் இன்டர் ஆரிகுலர். ஏன் ஆரிகுலர் பாத்தீங்கன்னா பிகாஸ் இட் இஸ் மேல இருக்கிறது ரெண்டுமே வந்து ஆரிக்கிள், அதனால we have called it as a interauricular septum. And the two ventricles are separated by interventricular septum. ஸோ அதே வந்து பாட்டம்ல பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வென்ட்ரிக்கல் இருக்கு, ரைட் அண்ட் லெஃப்ட் சைட். அதை வந்து செப்பரேட் பண்றது நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா இன்டர் வென்ட்ரிகுலர். கீழே வென்ட்ரிக்கல் இருக்கு, ஸோ வென்ட்ரிகுலர் செப்டம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். The separation of chambers avoids mixing of oxygenated and deoxygenated bed. எதுக்காக வந்து அந்த சாம்பர்ஸ் இருக்கணும், எதுக்காக அந்த சாம்பர்ஸ் செப்பரேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இந்த சாம்பர்ஸ் நம்ம செப்பரேட் பண்றதுனால ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் பாஸ் ஆகுது, சைமல்டேனியஸா டிஆக்சிஜனேட்டட் பிளட்டுமே ஹார்ட்ல வந்து போயிட்டு இருக்கும். ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட் ஒரு சைடு வந்து போயிட்டு இருக்கும், டிஆக்சிஜனேட்டட் பிளட்டும் அதே நேரத்துல வரும். ஸோ இட் ஷுட் நாட் மிக்ஸ், ரைட்? ஸோ 4 சாம்பருமே அப்படியே ஓப்பன்ல இருந்து ஜஸ்ட் ஒரே சிங்கிள் பேசேஜ் மட்டும் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆயிடும், ஆக்சிஜன் அண்ட் டிஆக்சிஜேட்டட். அப்போ நம்ம பிளட் ஆக்சிஜனேஷனா மாறுறது வேஸ்டான ஒரு 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 விஷயமா தான் இருக்கும். அதனால இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சாம்பர்ஸ் பிரியறதுக்கான ரீசன் வந்து ஆக்சிஜனேட் அண்ட் டிஆக்சிஜேட்டட் பிளட்டை பிரிக்கிறதுக்காக தான், செப்பரேட் பண்றதுக்காக தான் இருக்கு. The auricle communicates with the ventricle through an opening called auriculoventricular aperture. AV aperture அப்படின்னு சொல்லலாம், பிகாஸ் இந்த auriculoன்றது A and ventricular பாத்தீங்கன்னா V. So auriculoventricular aperture which is guarded by the auriculoventricular valve. இதுல இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து வெசல் அப்படின்னு சொல்ல மாட்டோம், வால்வ்னு சொல்லுவோம். ஸோ வால்வ் இஸ் ஆல்சோ ஃபார் வெசல். எப்படி ஒரு வெசல் ஃபங்க்ஷன் ஆகுமோ அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா வால்வ் மாதிரி தான் ஆக்சுவலா ஃபங்க்ஷன் ஆகும். யூ கேன் see here. இதுல வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. யூ கேன் see here. This is the place. Let me take some other color. So auriculum ventriculum வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா this one is the valve. ஓகே, இந்த இடத்த பாருங்க, auriculoventricular or atrioventricular valve அப்படின்னு சொல்லலாம். both are same. ஓகே, ஸோ ரெண்டுமே ஒரே இதுதான். அண்ட் நவ் ஸோ வால்வ்ஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த இடத்துல நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வால்வ்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஹார்ட் பீட் ஆக்சுவலி எப்படி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும்
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே இதுல வந்து நடக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். The opening between right atrium and the right ventricle. இப்போ நம்ம வந்து ஆரிக்கிள்க்கும் மேல இருக்கிற ஆரிக்கிள்க்கும் இதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ல ஆரிக்கிள் ஆன்டீரியர் போர்ஷன்ல இருந்து ஆரிக்கிள்க்கும் போஸ்டீரியர் போர்ஷன்ல இருந்து வென்ட்ரிக்கிளும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுன்றதை நம்ம பார்த்தோம். அதாவது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ் மூலமா கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். ரைட், கேன் see here. சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி வால்வ் இருக்கு. ரைட், see இந்த சைடும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கம் நம்ம சொன்ன மாதிரி இந்த பொசிஷன்ல சொன்ன மாதிரி அதே மாதிரி இங்கேயுமே வால்வ் அப்படின்றது இருக்கு. பட் நம்மளோட ரைட் சைடு பாத்தீங்கன்னா we are having tricuspid valve அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஈவன் நீங்க லெஃப்ட் சைடு நீங்க எடுத்தீங்கன்னா அங்கேயும் அதே வால்வ் தான், பட் இட் இஸ் a bicuspid valve. ரெண்டுத்துக்குமே நேம் மட்டும் டிஃபர் ஆகும், பட் சேம் ஃபங்க்ஷன் தான் ஆக்சுவலி பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்ப எப்படி நம்ம வந்து ஏட்ரியமும் வென்ட்ரிகுலும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்ன்றத நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ கண்டிப்பா ஏன்னா 4 சேம்பருமே தனித்தனியா செப்பரேட் ஆகிருக்கு. ஓகே, லைக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன்ல இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. ஓகே, அப்போ மேல இருக்கிற ரைட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம் அதுவும் வந்து எப்படி வந்து செப்பரேட் ஆகுது இது எல்லாமே நம்ம வந்து ஆக்சுவலி பார்க்கலாம். The opening between right atrium and right ventricle. So ரெண்டுமே ஆக்சுவலா இந்த இடத்துல ரைட் போர்ஷன் மட்டும் இப்போ சொல்றாங்க. It's guarded by the tricuspid valve. இது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? So it is guarded by tricuspid valve. It's 3 flap or cusp அப்படின்னு சொல்லுவாங்க. Flapனா ஒண்ணுமே இல்ல. I can see here. ரைட் சைடுல நமக்கு இருக்க tricuspid valve. Flapனா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், ஜஸ்ட் ஒரு ஓபன் அண்ட் க்ளோஷர் மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும். ஆக்சுவலா வந்து த்ரீ கிளாஸ் இருக்குன்றாங்க. பாக்குறதுக்கு ஒரு 3 ஃபிளாப் மாதிரி எப்படின்னா க்ளோஸ் பண்ற க்ளோஷர் மாதிரி நமக்கு தெரியும். அதனால என்னன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 3 ஃபிளாப் சர்க்கஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறஸ் பைக்கஸ்பிட்ன்றது நம்மளோட லெஃப்ட் சைட்ல இருக்குது. ஓகே, சோ இந்த இடத்துல வந்து ரைட் சைட்ல வந்து ட்ரை அப்படின்றது இருக்குன்னா லெஃப்ட் சைட்ல இட் இஸ் அ பைக்கஸ்பிட். ஓகே, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் எப்பவுமே ட்ரை அப்படின்ற மாதிரி ஞாபகம் இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணுங்க. ஸோ அதனால உங்களுக்கு என்னைக்குமே மறக்காது. பிகாஸ் இந்த ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது பைகஸ்பிட் எந்த இடத்துல இருக்கு, ட்ரைகஸ்பிட் எந்த இடத்துல இருக்குன்ற நம்ம கன்ஃபியூஷன் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். ஸோ அதனால நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பைகஸ்பிட் இருக்கும், ஆர் இட் இஸ் கால்ட் ஆஸ் அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட்ரல் வால்வ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ட்ரூ ஃபிளாப் சார்கஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. mitral valve guards the opening between the left atrium and left ventricle. Okay, so atrium and ventricle எப்படி வந்து டிவைட் ஆகுது, எப்படி ஆக்சுவலி இது பார்ட்டிஷன் பண்றதுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்கன்றத கொடுத்திருக்காங்க. ஓகே, then the valves of the heart allows the blood. இந்த valves ஓட ஃபங்க்ஷன் என்ன, எதுக்காக இந்த valves இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ ஜஸ்ட் நமக்கு புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். பலூன்ல வந்து வாட்டர் நீங்க ஃபில் பண்றீங்க. ஓகே, ரொம்ப கம்ப்ளீட்டா கிடையாது. ஓகே, ஒரு ஆஃப் அப்படின்றது நீங்க ஃபில் பண்றீங்க அப்படின்னா இப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஹாஃப் மேல இருக்கிற அந்த பாட்டமா நீங்க வந்து நம்மளால வந்து அது எலாஸ்டிக் தான் இல்லையா, வி கேன் டர்ன், நம்மளால வந்து அதை பிளாக் பண்ணி வைக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு முக்கால்வாசி நீங்க ஃபில் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க ஒரு பாதி எடுத்து நீங்க வந்து பிளாக் பண்ணி வைக்கிறீங்க. அந்த பிளாக்கை ரிலீஸ் பண்ணது என்ன ஆகும்னா மேல ஆக்சுவலி பாதி கொஞ்சம் வாட்டர் மேல போயிருக்கும், கீழேயும் இருக்கும், கீழே ஃபுல்லா இருக்கும், மேல வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இருக்கும். ரைட், அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து இல்லைன்னா ஒரு பாதி மட்டும் நீங்க கவர் பண்றீங்க, இல்லைன்னா வாட்டர் இல்லாம ஏர் மட்டும் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன ஆகும்னா பிளாக் பண்ணும்போது 2 ஏருமே செப்பரேட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நீங்க அந்த பிளாக்கை நீங்க எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஒன்ஸ் அகைன் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடும். ரைட், அப்போலாம் மிக்ஸ் ஆகுதுன்னா ரெண்டுமே தனித்தனி பிரிஞ்சிடும். இப்போ வந்து பிரியறது இல்ல, ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு. பட் அந்த மாதிரியான ஒரு பர்பஸ் தான் ஆக்சுவலி ஆரிக்கிள்ல இருந்து வென்ட்ரிக்கிள்க்கு பிளட் ஃப்ளோ ஆகும். லைக் ரைட், ஸோ எப்பவுமே ஆரிக்கிள் மேல இருக்கு ஆர் ஏட்ரியா, வென்ட்ரிக்கிள் கீழே இருக்கு. ஸோ இதுல இருக்கக்கூடிய பிளட் இந்த இடத்துக்கு ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகும்போது ஃப்ளோ ஆனது திரும்பி வந்து இங்க இருந்து இங்க போகக்கூடாது. இந்த சென்ஸ் பேக் ஃப்ளோ அடிக்கக்கூடாது. பேக் ஃப்ளோனா இறங்குனதை திரும்பி ஏறக்கூடாது. ஓகே, அதுதான் இந்த இடத்துல முக்கியமா நம்ம சொல்ல வர விஷயம். So see here the valves of the heart allows the blood to flow only in one direction. அந்த one direction இருக்கு இல்லையா, அதான் முக்கியம். only in one direction.
அந்த ஒன் டைரக்ஷனுக்கு தான் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா த வால்வ். அது ட்ரைகஸ்பிட் வால்வா இருந்தாலும் சரி, இல்லைன்னா பைகஸ்பிட் வால்வா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து எதுக்காக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் டைரக்ஷன்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃப்ரம் த ஏட்ரியா டு த வென்ட்ரிக்கிள்ஸ். ஓகே, ஏட்ரியால இருந்து கொடுத்துருக்காங்க. ஏட்ரியால இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு இப்படிதான் ஆக்சுவலா பாஸ் ஆகணுமே தவிர திரும்பி ஆப்போசிட் சைட்ல பாஸ் ஆக கூடாது. அதனாலதான் ஒரு சிங்கிள் சைடு மட்டும் நம்ம சொல்றோம். Atria to the ventricles and from the ventricles to the pulmonary artery or the aorta. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வென்ட்ரிக்கிள்ஸ்ல இருந்து அடுத்து ஃபர்தரா பல்மனரி ஆர்டரிக்கு போகுது, இல்லைன்னா அயோட்டாக்கு போகும். ஏன் பல்மனரி ஆர்டரிக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் வி ஆர் ஹேவிங், இப்போ அதுல உங்களுக்கு இந்த இமேஜ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். Let me show that. See, we know that it's a right side of right auricle and left right atrium, left atrium இருக்க மாதிரி right ventricle and left ventricle இருக்கு. சோ அத மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி கொஞ்சம் போல்டா காட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, ஓகே. சோ நம்ம அந்த வால்வ் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இப்ப அந்த வால்வை பத்தி நம்ம அதுல நம்ம சொல்ல போறது இல்ல. இப்போ இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்பவுமே ஆரிக்கிள்ல இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. இப்போ இந்த இடத்துல வந்து பல்மோனரி ஆர்டரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, யூ கேன் see here ரைட் பல்மோனரி ஆர்டரின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பல்மோனரி வெயின். அதே மாதிரி லெஃப்ட் பல்மோனரி ஆர்டரியும் இருக்கு, அதே மாதிரி இங்கேயுமே இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து பிளட் சப்ளை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கிறோம் பல்மோனரி வெயின்ஸ் ஆல்வேஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட், ரைட். பல்மோனரின்றது என்னன்னா லெஃப்ட் லங்ஸ்ல இருந்து வரக்கூடிய வெயின்ஸ். அப்போ வெயின்ஸ் அப்படின்னு லங்ஸ்ல இருந்து வரக்கூடிய வெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணி கொண்டு வரும், ரைட் இல்லையா? அதனாலதான் இங்க எடுத்து கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இப்ப நெக்ஸ்ட் இமேஜ் நெக்ஸ்ட் டயக்ராம்ல பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா புரியும். யூ கேன் see here. இப்போ இந்த இடத்துல பல்மோனரி வெயின் ஆர்டரிஸ் இருக்கு, இங்கே வந்து ஆர்டரிஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வெயின்ஸ், நம்ம வெயின்ஸை பத்தி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், ஆர்டரிஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆரிக்கிள்ல இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு போகும். ஓகே, ஆரிக்கிள்ல இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு பிளட் ஆக்சுவலி டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த வென்ட்ரிக்கிளுக்கு போன உடனே அது எப்படி ஆக்சுவலி வந்து பாஸ் அவுட் ஆகும் அப்படின்னா ஒண்ணு இந்த ஆர்டரிஸ் வழியா வெளியே போகும், அப்படி இல்லைன்னா ஓகே ஆர்டரிஸ் வழியா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அயோட்டா. ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் பார்ட். லெட் மீ ஹைலைட் திஸ். see here, இருக்கிறதுலே இதுதான் பிக்கஸ்ட் ஆர்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா பிளட் ஃபில் ஆன உடனே நம்மளோட நம்ம பாடியில இருக்கக்கூடிய வேரியஸ் ஆர்கனுக்கு இந்த பிளட் அப்படின்றது சப்ளை ஆகும். ஓகே, அதனாலதான் வந்து இது ரொம்ப அயோட்டா வழியா போகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வெயின்ஸ் சாரி இந்த ஒண்ணு ஆர்டரி பல்மோனரி ஆர்டரி வழியா போகும், அப்படி இல்லைன்னா நம்மளோட அயோட்டா. ஓகே, see here, from the ventricles to the pulmonary artery or the aorta. Okay, these valves prevent backflow of blood. நம்ம சொன்ன tricuspid valve-ஆ இருக்கலாம், இல்லைன்னா bicuspid valve-ஆ இருக்கலாம். ரெண்டுமே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்ஃப்ளோ ஆஃப் பிளட்டை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான். அது திரும்பி போகக்கூடாது. ஆரிக்கிள்ல இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு வரும்போதும் சரி, அதே மாதிரி வென்ட்ரிக்கிள்ல இருந்து நம்ம சொன்ன ரெண்டு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணோம் இல்லையா, ஒண்ணு அயோட்டா இல்லைன்னா பல்மோனரி ஆர்டரி. பல்மோனரி ஆர்டரிக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து ஒரு அயோட்டாக்கு போறதா சரி, ரெண்டுத்துக்குமே ஆக்சுவலி போனது இங்க இருந்து இந்த பேசேஜ் ஒன் வே மாதிரி தான். இவங்க ஆரிக்கிள் இருந்து வென்ட்ரிக்கிள் என்டர் ஆகும், இங்க வென்ட்ரிக்கிள் இருந்து இந்த மாதிரி ரெண்டு பேசேஜ் வழியே என்டர் ஆகும், எய்தர் திஸ் வே ஆர் தட் வே, அந்த மாதிரி தான். ஆனா பேக் ஃப்ளோ இருக்காது. The opening of right and left ventricles into the இது ventricles நம்ம இப்ப பாட்டம் போர்ஷன் மட்டும் பாக்குறாங்க. The opening of right and left ventricles into the pulmonary artery and aorta are guarded by aortic and pulmonary valves and are called semilunar valves. இதுல வந்து இப்ப நம்ம செகண்ட் பார்ட் பார்த்தோம் இல்லையா, வென்ட்ரிக்கிள்ஸ்ல இருந்து பல்மோனரி ஆர்டரிக்கு இல்லைன்னா அயோட்டாவுக்கு போகுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அந்த பல்மோனரி அயோட்டாவுக்கு இல்லைன்னா பல்மோனரி ஆர்டரிக்கோ இல்லைன்னா அயோட்டாவுக்கோ போகணும் அப்படின்னா தே ஷுட் நீட் சம் ஹெல்ப், ரைட்? அவங்க போறதுக்கு ஒரு வழி வேணும்.
அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செமிலூனார் வால்வ் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, let us see here. நம்ம டயக்ராம் ஒரு தடவை பார்க்கலாம். see here, this is the semilunar valve கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த செமிலூனார் வால்வ் மூலமா தான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆரிக்கிள் இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு என்டர் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இந்த செமிலூனார் வால்வ் என்ன பண்ணுனா வென்ட்ரிக்கிள்ல இருந்து அயோட்டாவுக்கோ இல்லைன்னா வந்து ஆர்டரிஸ் பல்மோனரி ஆர்டரிஸ்க்கு சப்ளை பண்றதுக்கோ இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத கொடுக்குறாங்க. ஓகே, ஈச் செமிலூனார் வால்வ், ஈச் செமிலூனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த லெஃப்ட் சைட்ல தான் இருக்கு. பட் ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் அப்படி நீங்க எடுத்துக்கிட்டாலுமே we are having a semilunar valve. அதனால தான் வந்து each semilunar valve is made up of 3 half moon shaped cusp. இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா half moon அப்படின்னா half moon இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும், ரைட்? ஸோ half moon ஷேப்ல இருக்கு அப்படின்றத கொடுக்குறாங்க. The myocardia of the ventricle is thrown into irregular muscle ridges called trabeculae corneae. So the structure actually கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி because இது கொஞ்சம் இன்டீரியரா இருக்கு. என்னன்றதை நம்ம பார்ப்போம். பட் இந்த மயோகார்டியம் நம்ம பிகாஸ் நம்ம ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 மசில்ஸ் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இந்த மயோகார்டியம் அப்படின்னு சொல்றது the middle part of the heart, that is a muscle part. இப்போ இந்த வென்ட்ரிக்கிளோட மயோகார்டியம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து நிறைய இர்ரெகுலர் மசில் ரிட்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சுவலா இருக்கும். ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்படிதான் இருக்கும். ஸோ பாக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா மேடும் பள்ளமா இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி மேடும் பள்ளமா இருக்கிறது தான் we call it as a ridges. Okay, irregular muscular ridges called trabeculae corneae. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா trabeculae corneaeன்றத கொடுத்திருக்காங்க. let us see trabeculae corneaeன்றது இதுல இருக்கான்னு பார்ப்போம். இல்ல, பிகாஸ் இது வந்து இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் மயோகார்டியம்ல போகணும் அப்படின்னா we should go for anatomical. நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் த டயக்ராம் வந்து இது ரெண்டு தான் வந்து ஹார்ட்டை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஆக்சுவலி வந்து இப்போ பார்க்க போறோம். ஸோ இன் கேஸ் இஃப் ஐ கெட் சம் அதர் குட் சோர்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். trabeculae corneae. Okay, and next one, see, the trabeculae corneae are modified into chordae tendidae. இந்த trabeculae corneae தான் என்னன்னு சொல்றாங்கன்னா chordae tendidae மாடிஃபை ஆகுதுன்னு கொடுத்திருக்காங்க. so we can see here, see இந்த இடத்துல இருக்க அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, chordae tendidae. so இதுதான் நம்ம சொன்ன அந்த chordae tendidae சொல்லலாம். okay, next one. So அதுதான் நம்ம chordae tendidae சொல்லியாச்சு. The opening and closing of semilunar valves are achieved by the chordae tendidae. So இதுல என்ன இப்ப சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ tricuspid valve இல்ல bicuspid valve ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எந்த ஒரு யாரோட பெர்மிஷனுமே தேவையில்லை, ரைட்? யாரோட பெர்மிஷனுமே தேவையில்லை. பட் இந்த செமிலூனார் வால்வ்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம சொல்ற இந்த லெஃப்ட் சைட் செமிலூனார் வால்வ்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி ரைட் சைட் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே சரி, இது வந்து இப்போ நம்ம இந்த மிட்ரல் வால்வ் இல்லைன்னா வந்து ட்ரைகஸ்பிட் பைகஸ்பிட் இது ரெண்டு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டரிஸ்ல இருந்து வெயினுக்கு வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு சப்ளை பண்றாங்க. ஆர்டரிஸ் கிடையாது, ஏட்ரியால இருந்து வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு பிளட் சப்ளை பண்றது இந்த ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஆனா இப்போ நம்ம என்ன சொன்னோம், வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வர பிளட் வந்து எது வழியா என்டர் ஆகும் பாத்தீங்கன்னா பல்மோனரி ஆர்டரி வழியா போகும், இல்லைன்னா அயோட்டா வழியா போகும். இந்த ரெண்டு விஷயம் தான் நமக்கு நடக்க போகுது. இப்போ இது ரெண்டுத்துக்குமே ஹெல்ப் பண்றது செமிலூனார் வால்வ் நம்ம பார்த்தோம், ரைட்? இப்போ செமிலூனார் வால்வ் நம்ம சொல்லும் போது இந்த செமிலூனார் வால்வ ஓபன் பண்றதுக்கு இல்லைன்னா க்ளோஸ் பண்றதுக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் chordae tendidae. இவங்க தான் வந்து அந்த செமிலூனார் வால்வ அசிஸ்ட் பண்றாங்க இல்லைன்னா கைட் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, see here. அப்ப எப்படி ஆக்சுவலி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
அதெல்லாம் கொடுக்குறோம். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் செமிலுனார் வால். செமிலுனார் வால் ஃபங்க்ஷன் ஆகணும்னாலே கார்டியக் என்டிடியோட பெர்மிஷன் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். The cardiac entidae are attached to the lower end of the heart by papillary muscles. இங்க இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து நமக்கு தெரியுது பாருங்க. See here, we can see that. இந்த இடத்த பார்த்தாலே இந்த பொசிஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்க. எப்படி ஆக்சுவலி வந்து அட்டாச் ஆகியிருக்கு அப்படின்னு பாருங்க. See here. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா இந்த papillary muscles அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay. It is attached by the papillary muscles. Heart receives deoxygenated blood from various parts of the body through the inferior vena cava and superior vena cava. So VV ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம பாடியில வெயின்ஸ் எப்போதுமே பல்மனரி வெயின்ஸ் பத்தி நம்ம சொல்லல, நம்ம பாடியில இருக்கக்கூடிய மற்ற வெயின்ஸ் எப்போதுமே டீஆக்சிடேட்டட் பிளட் கேரி பண்ணும். ஓகே, அதனால இன்னும் எப்படி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம ஹார்ட்டுக்கு டீஆக்சைடு பிளட் எது வழியா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபீரியர் வீனா கேவா அண்ட் சுப்பீரியர் வீனா கேவா which open into the right auricle. So இந்த ரெண்டுமே எந்த சைடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடு தான். You can see the structure. See here. இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைடுல this is the right portion, right pulmonary vein, இது எல்லாமே ரைட் சைடு தான். அப்போ இதுல பாத்தீங்கன்னா சுப்பீரியர் வீனா கேவா இருக்கு. சுப்பீரியர் வீனா கேவா எந்த சைடு இருக்குன்னா anterior portion of the heartல சுப்பீரியர் வீனா கேவா இருக்கு. அதே வந்து பாட்டம் லைன் போஸ்டீரியர்ல பாத்தீங்கன்னா we are having inferior vena cava. ஓகே, சோ ஒரு டீஆக்சைடு பிளட் நம்ம பாடியில இருக்கக்கூடிய மொத்த டீஆக்சைடு பிளட்டுமே எது வழியா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு சுப்பீரியர் வீனா கேவா இல்ல இன்ஃபீரியர் வீனா கேவா. சோ அது வந்து ஆக்சுவலா பிரிச்சிருக்கும். எப்படி ஆக்சுவலா செப்பரேட் பண்ணிக்குது அப்படின்னு பார்க்கலாம். See here. Superior inferior vena cava and superior vena cava which open into the right auricle. இது ரெண்டுமே எங்க போய் ஜாயின் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆரிக்கிள். ரைட் ஆரிக்கிள் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றோம், ரைட் வென்ட்ரிக்கிள் கிடையாது. ஓகே, see here. சுப்பீரியர் வீனா கேவா இருக்கலாம் இல்லைன்னா இன்ஃபீரியர் வீனா கேவா இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து ஓபன் ஆகுற பிளேஸ் ரைட் ஆரிக்கிள், ரைட் ஏட்ரியா. இந்த வழியா தான் இதுலதான் மொத்த பிளட்டுமே போர் ஆகுதுன்றத கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ போர் ஆகுது. போர் ஆன உடனே அடுத்தது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்சிடேட்டட் பிளட் ஃப்ரம் லங்ஸ் இஸ் ட்ரெயின்ட் இன்டு த லெஃப்ட் ஆரிக்கிள் த்ரூ 4 pulmonary veins. இப்ப பாருங்க, இப்போ நம்ம வந்து டீஆக்சிடேட்டட் பிளட் எப்படி கலெக்ட் ஆகுதுன்றதை நம்ம சொல்லியாச்சு. அதுவே ஆக்சிடேட்டட் பிளட் லங்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஆக்சிடேட்டட் பிளட் எப்படி கலெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் வர பிளேஸ் நமக்கு தெரியும் 4 pulmonary veins. 4 pulmonary veins பாத்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைட்ல 2 pulmonary veins இருக்கு. அதே மாதிரி ரைட் சைட்லயும் நமக்கு pulmonary veins இருக்கு. So here you can see this 2 and 2. So இந்த 4 இது வழியா 4 பேசேஜ் வழியா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லங்ஸ் அப்படின்றது லங்ஸ் வந்து வரக்கூடிய ஆக்சிஜனேட்டட் பிளட் இதுல ட்ரெயின் ஆகுது அப்படின்றது நம்ம சொல்லலாம். See here. Drain into the. ஆனா இதுல நம்ம சொன்ன இதுல நம்ம ரைட் பல்மனரி வெயின் நம்ம பார்த்திருந்தாலுமே இது கனெக்ட் ஆகுற பிளேஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியா தான். ஓகே, ரைட் ஏட்ரியால டீஆக்சைடு பிளட் தான் கலெக்ட் ஆகுது. பட் லெஃப்ட் ஏட்ரியால பாத்தீங்கன்னா பல்மனரி வெயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ற ரைட் சைட்ல ஒரு 2 இருக்கு, லெஃப்ட் சைட்ல we are having 2. ஸோ இது மொத்தமா சேர்த்து 4 pulmonary veins நம்ம பாடியில இருக்கு. இது இந்த 4க்குமே எப்படி ஆக்சுவலி எதோட கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியாவோட கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இட் இஸ் கனெக்டட் இன்டு த லெஃப்ட் ஏட்ரியா. அதனால வந்து மொத்த பிளட்டுமே போர் ஆகுற பிளேஸ் இதுதான், லெஃப்ட் சைட் தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஹார்ட்டோட பிளட் அண்ட் டீஆக்சிடேட்டட் பிளட் எப்படி போர் ஆகும், ஆக்சிடேட்டட் பிளட் எப்படி போர் ஆகும்ன்றத கொடுத்துருக்காங்க. நவ் இப்போ நம்ம ஒரு ஷார்ட்டா நம்ம பாத்துடலாம். we can see that. so auricles and ventricles அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். ஆரிக்கிள்ஸ்ல இருந்து வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு பிளட் பாஸ் ஆகுது. அது வந்து ரைட் சைடா இருக்கலாம் லெஃப்ட் சைடா இருக்கலாம். ரெண்டு சைடும் பாஸ் ஆகும்போது we are using the tricuspid and bicuspid valve, right? tricuspid இல்ல bicuspid valve யூஸ் ஆகுது. ஒன்ஸ் வென்ட்ரிக்கிள்ல பாஸ் ஆகக்கூடிய பிளட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுவே நீங்க லெஃப்ட் சைடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லெஃப்ட் சைட்ல என்ன ஆகும்போது ஸோ ரெண்டு சைட்லயுமே வந்து நம்ம சொல்லும் போது either it may be right side or left side ரெண்டு பக்கமும் வரும்போது இங்க வென்ட்ரிக்கிள்ல இருக்கக்கூடிய பிளட் அப்படியே நிக்காது. ஸோ இட் ஜஸ்ட் கோ த்ரூ. ஒன்னு பல்மோனரி ஆர்டரிஸ் வழியா வெளியே போகும், இல்லைன்னா அயோட்டா வழியா வெளியே போகும். அயோட்டா வழியா போறது நம்ம பாடி எல்லாத்துக்கும் சப்ளை ஆகும், அது ஆக்சிடேட்டட் பிளட்டா இருக்கும். ஓகே,
பட் ஆனா வந்து இந்த ஆர்டரிஸ் பல்மோனரி ஆர்டரிஸ் வழியா போறது லங்ஸுக்கு ஆக்ஸிஜனை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக போகும். டீஆக்சிஜனேட்டட் பிளட்டா இருக்கும். அதனால ஆக்ஸிஜன் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக போகும். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வால்வ்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா செமிலூனார் வால்வ்ஸ். இட் இஸ் பிரசன்ட் ஆன் எய்தர் சைட். அதுக்கு அந்த அந்த செமிலூனார் வால்வ் ஓப்பன் அண்ட் க்ளோஸர் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டேட் என்டிடின்றது ஹெல்ப் பண்ணுது. ஓகே. சோ அதே மாதிரி நம்மளோட டீஆக்சிஜன் பிளட் கலெக்ட் ஆகுறதுக்கு we are having superior vena cava and inferior vena cavaன்றது இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹார்ட்ல you can see that இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் நம்ம லங்ஸ்ல இருந்து வர்றதுக்கு we are having pulmonary vein. It is connected. We are having both side. ரைட் பல்மனரி வெயின் இருக்கு, லெஃப்ட் பல்மனரி வெயின் இருக்கு. அது இது ரெண்டுமே வந்து எதுல கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கனெக்டட் இன் லெஃப்ட் சைட் ஆஃப் ஏட்ரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எப்படி ஹார்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வி வில் டிஸ்கஸ் அபவுட் ஹவு த கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் வில் அக்கர் அப்படின்றத பார்ப்போம். See you in the next class, students. Thank you.